ഇസ്രായേലിൻ നാഥനായി വാഴുമേക ദൈവം, സത്യജീവമാർഗമാണു ദൈവം. മർത്യനായി ഭൂമിയിൽ പിറന്നു സ്നേഹദൈവം, നിത്യജീവനേകിടുന്നു ദൈവം. നാഥനായി വാഴുമേക ദൈവം, സത്യജീവമാർഗമാണു ദൈവം. കടലിൽ നീ എന്നു പാത തെളിച്ചു, മരുവിൽ മക്കൾക്ക് മന്ന പൊഴിച്ചു. എരിവെയിലിൽ മേഘത്തണലായി, ഇരുളിൽ സ്നേഹനാളമായി. സീനായ് മാമലമുകളിൽ നീ നീതി പ്രമാണങ്ങൾ പകർന്നേകി. ചെങ്കടലിൽ നീ എന്നു പാത തെളിച്ചു, മരുവിൽ മക്കൾക്ക് മന്ന പൊഴിച്ചു. എരിവെയിലിൽ മേഘത്തണലായി, ഇരുളിൽ സ്നേഹനാളമായി. സീനായ് മാമലമുകളിൽ നീ നീതി പ്രമാണങ്ങൾ പകർന്നേകി. അവിടുത്തെ രാജ്യം വരേണമേ, അങ്ങേ തിരുഹിതം ഇസ്രായേലിൻ നാഥനായി വാഴുമേക ദൈവം, സത്യജീവമാർഗമാണു ദൈവം. മനുജനായി ഭൂവിൽ അവതരിച്ചു, മഹിയിൽ ജീവൻ ബലി കഴിച്ചു. തിരുനിണവും ദിവ്യഭോജ്യവുമായി ഈ ഉലകത്തിൻ ജീവനായി, വഴിയും സത്യവുമായവനെ നിൻ തിരുനാമം വാഴ്ത്തുന്നു. മനുജനായി ഭൂവിൽ അവതരിച്ചു, മഹിയിൽ ജീവൻ ബലി കഴിച്ചു. തിരുനിണവും ദിവ്യഭോജ്യവുമായി ഈ ഉലകത്തിൻ ജീവനായി, വഴിയും സത്യവുമായവനെ നിൻ തിരുനാമം വാഴ്ത്തുന്നു. ഇസ്രായേലിൻ നാഥനായി വാഴുമേക ദൈവം, സത്യജീവമാർഗമാണു ദൈവം. മർത്യനായി ഭൂമിയിൽ പിറന്നു സ്നേഹദൈവം, നിത്യജീവനേകിടുന്നു ദൈവം. അവിടുത്തെ രാജ്യം വരേണമേ, അങ്ങേ തിരുഹിതം ഭൂമിയിൽ എന്നെന്നും നിറവേറണമേ. അവിടുത്തെ രാജ്യം വരേണമേ,
അങ്ങേ തിരുഹിതം ഭൂമിയിൽ എന്നും നിറവേറണമേ. Oh
நாள் வழியில் இருக்கிற நமது மறை மாவட்ட குருகுல முதல்வர் பேரருள் அடி சார்ந்த அவர்களையும் உடன் இணைந்து ஜெபிக்கிற தந்தை அல்போன்ஸ் அருள் சகோதரர் அருள் சகோதரியர் இறை மக்கள் அனைவரையும் குறிப்பாக இன்று இயேசுவின் திருவுடலை திருரத்தத்தை உணவாக உணவிருக்கிற பிள்ளைகள் பிள்ளைகள் 30 பேரையும் பிள்ளைகளின் பெற்றோர் உடன் பிறந்தோர் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய நாள் திருப்பலி ஆண்டு சிறப்பான முறையில் வழிபாட்டை சிறப்பிக்கிற முதல் நற்கருணை திருவிழத்தில் பங்கு பெறவிருக்கிற பிள்ளைகள் அபில் அபிஷேக் ஆக்லின் சுஜி ஜாஸ்தர் ஷைனி ராஜதவின் அஜித் குமார் ஷார்வின் ஆக்லின் அக்ஷய் அன்சியோ ஜோஸ்லின் ஜோக்கில் பிருந்தா ஆஷிகா அஸ்லின் ஆஸ்லி அஸ்வினி அஸ்வின் அபிலால் ரஜித் எட்வின் அர்ஷான் பிரிட்டோ ஆஸ்டின் ஜாஃபி சிஜிமோல் ஜெக்சான் ஜஸ்மா சஜிமோன் ராஜ்வின் ஆகிய பிள்ளைகளின் நலனுக்காகவும் வழிபாட்டை இணைந்து சிறப்பிக்கிற பங்கருள் பணி பேரவையினர் இளைஞர் இயக்கத்தினர் இளம் கிறிஸ்தவர் மாணவர் இயக்கத்தினரின் நலனுக்காகவும் இந்த நாளில் சிறப்பான முறையில் திரு ரத்தினமணி திருமதி சுபஜா திரு லாரன்ஸ் திருமதி ஏஞ்சல் பிரைட் திரு அமலராஜ் திருமதி கலா திரு கிறிஸ்துதாஸ் திருமதி விமலா திரு ஜெய்கி பிரகாஷ் திருமதி ஷீபா திரு ரகு திருமதி அனிஷா திரு ஆண்டனி திருமதி சாந்தி செல்வன் ராஜன் திருமதி செல்வப்பு திரு ஜெகன் திருமதி ஷைனி மண்டைக்காடு திரு அருள்தாஸ் திருமதி மகிழ் திரு ஜெகன் திருமதி அபினா கூட்டமாகும் ஆகிய குடும்பங்களின் நலனுக்காகவும் நமது பங்கில் இணைந்து செயல்படுகிற வளர்கிற விண்மீன்கள் குழுவினரின் நலனுக்காகவும் இந்த பலியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர் பிள்ளைகள் முதியவர்கள் நோயாளர்கள் அனைவரின் நலனுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இணைந்து ஜெபிப்போம். இறை ஆசிரை எட்டுவோம். நம்முடைய பாவம் எல்லாம் ஏற்று மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். அவர்களது திறமையை வெளிப்படுத்தும் போது நாங்கள் அவர்களை ஏளனம் செய்த தருணங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். பெற்ற தந்தைக்கு செவி கொடு. உன் தாய் முதுமையடையும் போது அவளை இழிவாக நடத்தாதே என்று கூறிய இறைவா, நாங்கள் எங்கள் பெற்றோரை மதிக்காமல் வாழ்ந்த தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆராதனை
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகன் இதயத்தை நினைந்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம். தாம் பேரன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற மேலான நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். உண்மையான அன்பின் ஊற்றாகிய திருவிருந்து பங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்தருளும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உங்கள் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எழுதப்பட்டுள்ளது. இஸ்ரேல் நாட்டில் சிலை வழிபாடு மலிந்ததால் கடவுளின் சினம் பஞ்சமாக வழிபட்ட சூழலில் இப்பகுதி எழுதப்பட்டுள்ளது. இல்லையென வந்தவருக்கு நம்மிடம் இருப்பதை மனமுவந்து தந்தால் நாம் வாழ்வது உறுதி என்பதை இவ்வாசகம் உணர்த்தும் செய்தியாகும். நாமும் மனமுவந்து உதவுவோம் என்ற உறுதியோடு வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இருந்து வாசகம் 17ஆம் அதிகாரம் 8 16 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அப்பொழுது ஆண்டவரது வாக்கு அவருக்கு வந்தது, நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு. அங்கு உனக்கு உணவளிக்குமாறு ஓர் கைம்பெண்ணுக்கு கட்டளையிடுகிறேன். எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஓர் கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஓர் பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வர செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை. பானை கையளவு மாவு, கலையத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்பொழுது 2 சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம். அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா. பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே, நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவும் தீராது, கலையத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாட்கள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையில் இருந்த மாவும் தீரவில்லை, கலையத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உடன் வாழ்கின்றார் உயிருக்குள் வந்து பொன்னாற்றல் தந்து இறைவாக்கின் மொழி பேச அழைக்கின்றார். உருவாகும் முன்பே உடன்
அழைக்கின்றார். உருவாகும் பொருளே உடன் வாழ்கின்றார். ஆண்டவரிடம் இருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கு இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் அவர் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம் மீது தண்டனை தீர்ப்பை வருவித்துக் கொள்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.